வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை அறிந்து பலன் பெறுங்கள். தற்போது சனி தசையை பற்றி பார்ப்போம். சனி திசை எல்லா நட்சத்திரங்களுக்கும் வராது. சில நட்சத்திரங்களுக்கு வரும், சில நட்சத்திரங்களுக்கு வராது. உதாரணத்துக்கு புதன் திசையில் பிறப்பவர்கள், கேது திசையில் பிறப்பவர்களுக்கு சனி திசை வருவது மிகவும் கடினம். ரொம்ப வயதான காலத்தில் தான் வரும். அதாவது புதன் திசையான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதே போல் அஸ்வினி, மகம், மூலம் இவற்றில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வராது என்று வைத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு சனி திசை ஏதோ ஒரு ஏஜில் வரும். சரி, இந்த சனி திசை யாருக்கு எப்படி பலன் தரும்? சனி திசையின் ஒரு அற்புதம் என்னவென்றால், சனி திசைக்கு முன்பு குரு திசை வரும். இந்த குரு திசையானது எல்லோருக்கும் டல் அடிக்கும். அதிலிருந்து காப்பாற்றி மேலே எழுப்பி நல்லபடியாக கொண்டு வருவது தான் இந்த சனி திசையுடைய வேலை. சனி திசை என்ன செய்யும் என்றால், குரு திசை செய்த கொடுமைகளை மாற்றி, அவற்றினால் இந்த தீங்குகளை அகற்றி, அந்த தோல்விகளை வெற்றிகளாக்கி இவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் சனி நல்ல இடங்களில் இருந்தால்தான் சனி நல்ல பலன் செய்யும். சனிக்கு புதனுடைய சாரம் இருக்கலாம், சுக்கிர சாரம் இருக்கலாம். சனி சொந்த வீட்டில் இருந்தால் நல்லது. ரிஷபத்திலோ துலாத்திலோ இருந்தால் நல்லது. துலாத்தில் இருந்தால் உச்சமே பெறும். மிதுனம் கன்னியிலும் இருக்கலாம். கன்னியில் நீச்சம் என்றாலும் கன்னியில் சுக்கரன் இருந்தால் தோஷம் இல்லை. கன்னியில் சனி இருந்தால் தோஷம் இல்லை. இப்படி சனி நீச்சமான மேஷத்தை தவிர, விருச்சிகத்தை தவிர, கடகம், சிம்மத்தை தவிர எங்கே இருந்தாலும் யோகத்தை செய்யும். இந்த சனியானது என்ன செய்யும் என்றால், பெருத்த யோகத்தையும் பெரும் பதவிகளையும் பணத்தையும் வாழ்க்கையில் புது பாதையும் அமைத்து தரும். நல்ல 50 வயதுக்குள் வரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய சனி திசை மிகப்பெரிய வெற்றிகள் குவிக்கும். பொதுவாக சனியானது எங்கிருந்தாலும் துலா லக்னத்திற்கு மிக பிரமாதமான யோகத்தை செய்யும். அடுத்தபடியாக ரிஷப லக்னத்துக்கு யோகத்தை செய்யும். அடுத்தபடியாக மிதுனத்துக்கும் கன்னிக்கும் நல்ல யோகத்தை செய்யும். அதற்கு அடுத்தபடியாகத்தான் மகர கும்ப லக்னங்களுக்கு யோகம் செய்யும். மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் நிச்சயமாக பெரிய யோகங்களை செய்யாது. ஆனால் ஒரு சுமாரான பலன்களை செய்யத்தான் செய்யும். பெரும் யோகங்கள் இல்லாவிட்டாலும் விருச்சிக லக்னத்துக்கு வீடு மனை வாசல் அமையும். கடக சிம்ம லக்னங்களுக்கு திருமணம் நடக்கும். மேஷ லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் சில நன்மைகள் நடக்கும். மேஷம் என்பதற்கு இந்த சனி பாதகாதிபதியாக வருவதால் சுமாரான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மேஷத்தை விட விருச்சிகத்துக்கு பரவாயில்லை, விருச்சிகத்தை விட சிம்மத்துக்கு பரவாயில்ல, சிம்மத்தை விட கடகத்துக்கு பரவாயில்லை, இப்படி இருக்கும். ஆனால் ரிஷப, துலாம், கன்னி, மிதுனம், மகர கும்ப லக்னங்களுக்கு நிச்சயமாக நல்ல யோகத்தையே தருவார். இந்த சனி திசையானது ராகுனுடைய சாரம் பெற்றாலோ, புதன் அல்லது சுக்கிரச்சாரம் பெற்றாலோ, சொந்த வீட்டில் இருந்தாலோ, உச்சத்தில் இருந்தாலோ, இன்னொரு திரிகாணிபதியோடு சேர்ந்தாலோ, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, சனி குருவின் பார்வையை பெற்றாலோ, குரு மட்டும் சனியை பார்க்க வேண்டும், சனி குருவை பார்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி குருவினுடைய 5ஆம் பார்வையிலோ 9ஆம் பார்வையிலோ சனி இருந்தால், சனி திசை வந்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக பெருத்த யோகத்தை செய்யும். அப்படி யோகம் இல்லாவிட்டால் என்ன செய்யலாம்? யோகம் செய்ய வேண்டிய ஒரு கிரகமாக இருந்து ஏதோ சரியான சாரம் பெறாதனால 6, 8, 12 போனதுனால சரியான யோகத்தை செய்யவில்லை என்றால் சனிக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐயனாரை வணங்க வேண்டும், ஐயப்பனை வணங்க வேண்டும். கருப்பு துணியை அணியலாம். கருப்பு துணி வஸ்திர தானம் செய்யலாம். எள்ளு மிட்டாய் தானம் செய்யலாம். சனீஸ்வர பகவானை வணங்கலாம். காக்கைக்கு அன்னமிடலாம். காக்கைக்கு வெறும் நல்லெண்ணெய் கலந்து சாதம் வைத்தால் போதும். அல்லது உளுந்து வடை காக்கைக்கு அளிக்கலாம். எரியவர்களுக்கும் வலியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் கருப்பாக இருப்பவர்களுக்கும் அங்க ஈனர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய அங்க ஈனர்களுக்கும் உதவி செய்தால், பண உதவியோ பொருள் உதவியோ அன்னதானமோ செய்தால்
மிக பிரமாதமான பலனை இந்த சனி அள்ளித் தருவார். திருநள்ளாறு சென்று வரலாம், நலத்தீர்த்தம் குளிக்கலாம் என்று சொன்னாலும் அவற்றையெல்லாம் விட மிக சிறப்பானது இதுதான். இதிலும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். கிழக்கு நோக்கி அமர்ந்து சனியை பற்றி தியானம் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். சனியை பற்றி தியானம் செய்வதற்கு, சோஸ்திரம் சொல்வதற்கு மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சொன்னால் மிகவும் நல்லது. பகல் பொழுதில் சனியை பற்றி பேசி பிரயோஜனமில்லை. சனிக்கு இரவில்தான் பலம். இரவில் ஆகாயத்தில் தெரியும் சனியை கூட நேரடியாக வணங்கலாம். சனிக்கல்லான நீலக்கல்லை அணியலாம். ரிஷபத்துலா லக்னமாக இருந்து, மிதுனம் கன்னி லக்னமாக இருந்து, மகர கும்ப லக்னமாக இருந்தால் சனி திசை வந்துவிட்டால் நிச்சயமாக நீலக்கல்லை அணியலாம். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது எங்கிருந்தாலும் கிடைக்கும். இது தவிர எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமான யோகத்தை செய்வார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் சனியும் நிச்சயமான யோகத்தை செய்வார். இந்த சனியினால் வரக்கூடிய திசைகளில் நன்மைகள் நிலை இருந்தாலும் சனியுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் சனி திசையில் தாயாருக்கு இடைஞ்சல் வரும். சனியுடன் சூரியன் சேர்ந்திருந்தால் சனி திசையில் அப்பாவுக்கு இடைஞ்சல் வரும். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சனி திசையில் சகோதரர்களுக்கு ஆபத்து வரும். சனியும் புதனும் சேர்ந்திருந்தால் சனி திசை இவர்களுக்கு நடக்கும்போது தாய்மாமன்களுக்கு இடைஞ்சல் நடக்கும். சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் சனி திசை வரும்போது அவருடைய மனைவிமார்களுக்கோ அல்லது அக்கா தங்கைகளுக்கோ தொல்லைகள் வரும். சனியுடன் ராகு சேர்ந்திருந்தால் இவருக்கு ராகு திசை சற்று பலனை கம்மியாகவே செய்யும். சனியுடன் கேது செய்திருந்தால் கேதுவுக்கு பரிகாரம் செய்தால்தான் சனி திசை வேலை செய்யும். சனியுடன் சூரியன் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தந்தைக்கு இடைஞ்சல் தான். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சனி திசைக்கு சரியான பரிகாரம் செய்து ஜோதிட ஆலோசனை பெற்று அதன் பின்பு நீலக்கல்லை அணிந்து உண்மையடைந்தால் மாபெரும் வெற்றிகளை குவிக்கலாம். இந்த மேற்சொன்ன 6 லக்னக்காரர்களுக்கும் நிச்சயமாக சனி திசை யோகம் செய்யும். செய்யாவிட்டால் இப்படி பரிகாரங்களை செய்து அதிலிருந்து தப்பித்து பெரிய யோகத்தை பெற்றுவிடலாம். சனி மிகவும் சாந்தமானது. நன்மை செய்பவர்களுக்கும், உண்மை சொல்பவர்களுக்கும், கருத்தாக நடப்பவர்களுக்கும், உதவி செய்பவர்களுக்கும், தயான குலம் உள்ளவர்களுக்கும், இரக்க மனது உள்ளவர்களுக்கும் நிச்சயமாக சனி நன்மையே செய்வார். சனி என்றால் கெடுதலான ஒரு கிரகம். சனி திசை வந்தால் தப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. சனி திசை வந்தால் தான் சரியாக இருக்க வேண்டும். சனி திசை வந்து தப்பு செய்தால் தண்டனை அதிகமாக இருக்கும். சனி என்பவரே தண்டிப்பவர். சனி என்பவர் நீதிமான். சனி சாதாரணமான கிரகம் அல்ல. சனி செய்யும் சாதனைகள் அளவுக்கு அடங்காது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்வது முற்றிலும் சரி. சனி கொடுக்க முடிவு செய்துவிட்டால் அவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அது அழியாத செல்வமாகவும் இருக்கும். சனி திசையில் புகழ் பெற்றவர்கள், பதவியை பெற்றவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் கூட சனி திசையில் தான் பிரதமரானார்கள். சனி திசை எல்லோருக்குமே நிச்சயமாக நன்மைகள் செய்யும். ஆனால் மேற்சொன்ன 6 லக்னமாக இருந்து விட்டால் மிக அருமையாக நன்மைகள் செய்யும். அப்படி செய்யாவிட்டால் ஜாதகத்தை தெரிந்து அறிந்து ஆராய்ச்சி செய்து அது செய்ய வைக்கலாம். அதற்கு தான் இவ்வளவு பரிகாரம் இருக்கிறது. இவற்றை சரியாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து சனி திசையை நீங்கள் நடத்தி பார்த்தால் நிச்சயமாக வெற்றிகளை குவிக்கலாம். இந்த 6 லக்னக்காரர்களும் சனி திசை வந்தால் விட்டுவிடாதீர்கள். எப்படி பாடுபட்டாவது, எந்த பரிகாரம் செய்தாவது அதன் பலனை அடைய பாருங்கள். நன்றி, வணக்கம்.